குட் ஈவினிங்க. நம்ம வந்து ஊட்டி போயிட்டுருக்கோம். குன்னூர் வழியா. சுற்றி பார்க்குற பஸ் இருக்குங்க, கவர்மெண்ட் பஸ்ஸு. எவ்வளோங்க டிக்கெட் வரும்? 160 ரூபா. 160 ரூபா. எல்லா பிளேஸும் கொண்டு போய் பட் எங்கே வேணாலும் ஏறிக்கலாம், எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம் மாதிரிங்க. மூணு நாள் லீவுங்க, ஃபுல்லாக ரஷ்ஷு. ஆமாங்க, இறங்குற ஆள் வந்து இறங்கிட்டு. எல்லாம் இங்கிலீஷ்காரங்க போட்ட போகலாங்களா? ஆமாங்க, பிரிட்டிஷ்காரன் போட்டிருப்பாங்க. இதே பாலம் கீழே இருக்குன்னு சொல்லி செக் போஸ்ட்டு. ஆமாங்க, அது அதில் தான் போயிட்டு இருந்தோம். சரிங்க. அந்த பாலம் கட்டிட்டாங்க. அதுதான் சின்ன மணி குயில விஜயன் பாட்டு இருந்தது. சரி சரிங்க, விஜயகாந்த் பாட்டுங்க. அப்புறம் கார் தள்ளுவாங்கல்ல. ஓகே. ஆமாங்க, அவரு படம். அந்த படம் நல்லா ஃபேமஸ் இல்லைங்க அவருக்கு. ஆமாங்க, பூரா கல்லூரில் இருக்காங்க. ஏகப்பட்ட ஷூட்டிங் இருக்கு. ஆனால் குன்னூரில் என்ன ஃபேமஸுங்க, ஊட்டியில் என்ன ஃபேமஸுங்க? குன்னூரில் சிங்ஸ் பார்க்கு. சரிங்க. ஓகேங்க. ஊட்டிலிங்க? ஊட்டியில் நிறையா இருக்குது. ஆனால் ஊட்டி சுற்றி பார்த்தாங்க குன்னூர் வருவான். ஓகேங்க. டால்பினோஸ் பார்க்கு பேர் வருவான். சரி சரிங்க. அது வீ பாயிண்ட் வாழ்வே மைய படம் பூரா எடுத்தது தான். ஓகேங்க. சூப்பர் சீன் தான். என்னதுங்க? இந்த இடத்துக்கு வரும் டால்பினோஸ். இந்த சென்ட்ரலுக்கு அந்த சைடு. ஓ, அங்கே நின்று கீழே பார்த்து எல்லாமே ஓ, வியூ பாயிண்ட்டுங்க. தனி இடம் டால்பினோஸ். குன்னூரே நல்ல பீக்குங்க. அதுக்கப்புறம் ஊட்டி கொஞ்சம் ஹைட்டுங்களா, அது கீழே இறங்குவாங்களா? இல்லை, மேடு தான். மேடு தான். இதே மாதிரி தான் இருக்கும். எல்லாம் கீழேருந்து வர்றது தாங்க. இங்கே எதுவும் விளையிறது இல்லைங்க? பாருங்க, அதெல்லாம் இங்கே விளையாடுறது. கீழே இந்த ஃப்ரூட்டுங்க, சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஃப்ரூட்டும். அதெல்லாமே இங்கே. ஆமாங்க, கேரட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாம் இங்கே விளையாடுறது. ரோடு நல்லா அகலங்க. டூரிஸ்ட்டுக்கு வந்து நல்லா காரை சைடில் பார்க் பண்ணிவிட்டு வண்டி பிரேக் போனால் பிரேக் டவுன் வியூ பார்க்குறதுக்கு வேறு மாதிரியான பிளேஸுங்க. அப்படி இல்லை, பிரேக் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க பார்க்கிங் ஏரியா. அதனால் வந்து ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆனால் அவ்வளோதான், பிரேக் டிராஃபிக் ஆயிருங்க. எடுத்தால் தான் போக முடியும். ஆமாம், அப்படி திம்பம் ரோடு மாதிரிங்க. 2 hours 3 hours எல்லாமே அகலம். இப்போ அதுவுமே கொஞ்சம் அகலம் பண்ணிட்டாங்க. அது நல்லா இருக்கும். ஃபாரஸ்ட் ஃப்ளோரிங் அஞ்சூர். ஆமாம், இதில் இல்லை இருளாஸ். ஓகேங்க. இன்னொரு ஊர் இருக்குங்களா, குறும்பாடி அங்கே ஒன்று இருக்குங்களா, அர்லியர் ஒன்றுங்களா, ஊரில் நிறைய ஊர். ஓகேங்க. ஃபாரஸ்ட் அவங்க மட்டும்தான் அலோடு. மக்கள். அவங்க முதல்ல இருந்து இருக்கிறவங்க அப்படியே. அவங்க விவசாயிங்களாண்ணா இங்கே? ஆமாங்க, அவங்க விவசாயம்னா படித்து முடித்தா முதல் இடம் அவங்களுக்கு தான். வருஷம் ஃபுல்லாக இப்படியே தான் கூலிங்காக இருக்குங்களா? மத்தியானத்தில் மட்டும் அப்பப்போ வெயில் அடிக்கும்? மத்தியானத்தில் வந்து ஒவ்வொரு இடத்துல வெயில் அடிக்கும். சரிங்க. பாக்கி இடமே குளிக்கும். இந்த மரப்பாலை தாண்டிங்கன்னா நல்லா குளிக்கும். சரி. இந்த பள்ளியை தாண்டிட்டா மாட்டாங்க. சரிங்க. அதனால குளிக்கும். இங்கே எல்லாமே யானை வர மாட்டேங்க. இதுதான் வரும். இல்லை, யானை பாசம். யானை பாசாங்க. இல்லை, மேலே பாசம். எலிஃபென்ட் கிராசிங் ஜோனுங்க இதெல்லாம். ஃபால்ஸுங்க. நல்லா ஈவினிங் டைமில் ஹில்ஸ் ஏறுறதுக்கு கிளைமேட் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. கூலிங்.
டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏறி இறங்கு யானைங்க ஏறி இறங்கு. இதெல்லாமே எலிஃபெண்ட் இந்த பக்கமாக இறங்கி அந்த பக்கமாக போகிற இடங்க கிராசிங் இப்படி ஏறுறது எலிஃபெண்ட்ஸோட மூவ்மெண்ட் இந்த ஏரியாவில் நிறையா இருக்குங்க நைட் டைமில் மேபி சம்டைம்ஸ் பகல்லையுமே வந்து ரோடை ஒரு சில டைம் பிளாக் பண்ணிடுவேன் ஈவினிங் டைமில் ஒரு 5:30க்கு மேலே நம்ம ஹில்ஸ் ஏற ஆரம்பித்தோம்னா ஃபஸ்ட் டைமாக நம்ம ஏறுறோம் இந்த டைமில் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க செம்மையாக இருக்குது கிளைமேட்டு வியூவுமே வந்து சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு நல்லா க்ரீனிஷாக. ஊட்டிலேருந்து சைக்கிளில் சரிங்க 30 வருஷத்துக்கு முன்னீங்க 1.5 மணி நேரத்தில் இறங்கிடும். சைக்கிள்லேயே இறங்குறது கொஞ்சம் ஈஸி தானுங்க, ஏறும்போது கஷ்டம் இல்லைங்க. வாரத்துக்கு 2 ட்ரிப் பிரேக் கிட்ட மாற்றுவோம். பிரேக்குங்க போயிடுங்க. ஏறும்போது எவ்வளோ நேரம் ஆகுங்க சைக்கிள்லைங்க? ஏறும்போது லாரியில் போட்டுப்போம். லாரியில் போடு. ஓ லாரியில் ஓகே ஓகேங்க. அதனால வந்து லோடு போட்டு ட்ராப் பண்ணிவிட்டு எம்டிஏ போவான். இல்லை 10 ரூபா கொடுத்தா கொண்டு போய் சேரிங் கிளாஸ் ஐஸ் பெட்டி சைக்கிளுக்கு ஆளுக்கு 10 ரூபா. இந்த மாதிரி ஹில்ஸில் வந்து நம்ம ட்ரைவ் பண்ணும்போது பஸ்ஸு வருதுன்னு வைங்களேன், ஆப்போசிட் டைரெக்ஷனில் சம்டைம்ஸ் வருங்க. ஏன்னா யூ டர்ன் பண்ணும்போது அதுக்கு ஸ்பேஸ் இருக்காது. ஸோ ரைட்டில் வந்து இறங்குவாங்க. ஸோ பஸ் பின்னால் நம்ம போகிறோம்னா பஸ்ஸுக்கு பின்னால் போகிறது சேஃபுங்க. நம்ம பிளாக் பண்ண மாதிரி பஸ்ஸுக்கு பேரலாக போனோம்னா கண்டிப்பாக ரோடு வந்து டிராஃபிக் ஆகும். ஸோ சம்டைம்ஸ் ஹில்ஸில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். முன்னால் போகிற பெரிய வெஹிக்கிளில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி போகணும். நம்ம அதை சைடு எடுக்கிற மாதிரி போனோம்னா ஆப்போசிட்டில் வரவங்க அவங்களுக்கு ரூட் இருக்காது, அவங்க அப்படியே ஸ்டாப் ஆயிருங்க, பிளாக் ஆயிரும். அந்த இடத்துல வந்து டிராஃபிக் ஆயிரும். இங்கேங்க தண்ணி ரோட்டில் அவ்வளோக்கு தண்ணி. சரி சரிங்க. ஃபால்ஸுங்க ஃபால்ஸ் பெரிய தண்ணி நிறையா வந்துட்டு இருந்து இப்போ கட் ஆயிடுச்சுங்களா? தண்ணி பியூர் தண்ணிங்க. ஃபால்ஸ் இடத்துல கட் ஆயிடுச்சு. சரி சரி. பாறை சரிஞ்சிடுச்சு. ஓகே ஓகேங்க. இந்த டைமு கிளைமேட் நல்லா இருக்கிறதுக்கு எல்லாம் பார்க் பண்ணிவிட்டு கடையில் டீக்கு சாப்பிட்டு அப்படியே நின்றுக்கிறாங்க ரோடு. இது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தாங்க, இங்கே யாருமே போக முடியாதுங்க. யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க, ஃபாரஸ்ட்காரங்களே கூட போக மாட்டாங்க. அதுலேயும் பட்டாப்பூமி இருக்குது. இருக்குங்களா? எப்படி அங்கெல்லாம் இருக்கிறாங்க? ஆத்திரவசரத்துக்கெல்லாம் வர முடியாது. வழி இருக்குங்க, வழி இருக்குங்க. வழி இருக்கு. பாருங்க அங்கே ஒரு டவர் தெரியுது தான் ரோடு. இதான் பழைய ரோடு. ஆமாம் ஆமாம். இந்த டவருக்கு பாருங்க தனியாக. அங்கே மேல் வழி போகுது, மேலே அப்படியே வழி போகுதுங்க. வழி அப்படி சுற்றி வருது. நம்ம பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 6:30ங்க. ஊட்டி ஏறிட்டு இருக்கோம். இங்கே ஒரு பூங்கா இருக்குங்க, காட்டேரி பார்க் இருக்குங்க. அந்த பக்கம் வியூ பாயிண்ட் இருக்கு. ஸ்டேட் இங்கே ஒரு பார்க் இருக்கு, க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல. இங்கே ஒரு பார்க் இருக்கு, எஸ்டேட்டுங்க ஃபுல்லாக. கிளைமேட் செம்மையாக இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் இந்த டைமில் நம்ம ஊட்டி ஏறுறேங்க. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு, நல்ல கிளைமேட்டு. ஸோ ஒரு 6:30 ஆயிடுச்சுங்க டைமு. டீ சாப்பிட்லான்ட்டுங்க. ஊட்டி ரோட்லைங்க பிளாக் டீ. டீயில் பாருங்கள், சீட்டெல்லாம் போட்டு மின்ட் லீவ் எல்லாம் போட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ஒரு சின்ன பிரேக்குங்க, டீ சாப்பிட்டாச்சு, கிளம்பியாச்சு. இது பார்க் இப்போ க்ளோஸ்டுங்க. பாய் பாய். இது காட்டேரி பூங்கான்னு சொல்லி. உள்ளே என்னென்ன இருக்குங்க விளையாடுறதுக்கு கிட்ஸுக்கு ஏரியா? ட்ரெயின் போகிற ஏரியா நல்லா இருக்கு. ரோஸு அது இந்த வழியாக தான் ட்ரெயின் போகுங்களா? ஆமாம், அது கீழே வரும். கீழே வந்து மேலே ஏறும். ஓகே ஓகே. இங்கேயே எஸ்டேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இங்கே இங்கேருந்து எஸ்டேட். இங்கே டீ பரவாயில்லைங்கண்ணா, நல்லா இருக்கும். விலையும் கம்மிங்க. 5 டீ 65 ரூபா தாங்க. 5 டீ. 5 டீக்கு நீங்கள் 3 டீ, 2 பிளாக் டீ, 3 டீ, மொத்தமாக 65 ரூபா தான் வந்துச்சுங்க 5 இதுக்கு. கொஞ்சம் இங்கே நியாயமாக இருக்குது. நல்லாவும் இருந்துச்சு, குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. நீங்கள் சொன்ன தண்ணி தண்ணிங்க ஃபால்ஸ் ஃபுல்லாக சாக்கடை தண்ணி. ஓகே ஓகே. ஆனால் வெள்ளை வெள்ளையே இருக்குதுங்க. ஆமாங்க, ஃபுல் டிரைவர் இல்லை. இயற்கை எல்லாம் மாற்றிடுதுங்க. ஃபுல் டிரைவர். மழை பெய்து செங்கட்டையே வருது. அது மண் ஃப்ளட்டுங்க. ஆமாம், மழை பெய்யறதுனால உங்களுக்கு கிளியராக வரும். இது ஒரு ஃபால்ஸ் தாங்க, வேறு எதுவும் இல்லை. நீ அடுத்து இங்கே நாயெல்லாம் சிறுத்தை பிடிச்சிட்டு போயிடாதுங்களா? பிடிக்குங்க. நம்ம காய்கறி பூரி இங்கே விளையாது.
டூரிஸ்ட் எல்லாம் என்ஜாய்மெண்ட் தாங்க. த்ரீ டேஸ் லீவுங்க, நல்லா என்ஜாய்மெண்ட்டுங்க டூரிஸ்ட் எல்லாம். மோஸ்ட்லி இந்த வால்பாறை இந்த மாதிரி கூலிங் பிளேஸில் வந்து இந்த மாதிரி பாட்டை போட்டு ஈவினிங்கில் ஃபுல்லாக ஆட்டம் தாங்க. இந்த இடத்துல நல்லா வாசங்க. தைல மரங்க. இந்த ரோடு 24 ஹவர்ஸாக லோடுங்க. எல்லா ரோடும் அதான் கூடலூர் தாண்டி தான் இல்லை. ஓகே ஓகே. அங்கே அனிமல்ஸ் மூவ்மெண்ட்டுங்க. அங்கேருந்து ஆஃப் பண்ணிடுவோம். எங்கே தப்பிச்சு போனாலும் புதுமலையில் மாட்டிக்கணுங்க. இங்கே ஆனால் அனிமல்ஸ் இங்கேயே வரும் இல்லைங்க? இங்கே யானை வரும். சிட்டிக்குள்ளாரியே வருங்க. யானை சிட்டிக்குள்ளேயே வரும். குன்னூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே வந்து அலசி. ஓகே ஓகே. குன்னூர் சிறுத்தைகள் நடமாட்டம் அதிகம் இல்லைங்க, நிறைய நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. நீங்கள் குன்னூர்லேருந்து சிம்ஸ் பார்க் போகிறீங்களா? ஆமாங்க. அதில் நிறைய இருக்கு சிறுத்தை. இங்கே தான் முப்பட்ட தளபதி வந்தது, வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்லைங்க? நம்ம டீ சாப்பிட்டோம் இல்லைங்க? அங்கே தான் அதுக்கு மேலே டீ சாப்பிட்டு நேராக ஆப்போசிட். ஆமாங்க. இங்கேங்களா? இதுக்குள்ளார ரயில்வே ஸ்டேஷன், கேத்தி ரயில்வே ஸ்டேஷன். ஓகே. சின்ன சின்ன ஸ்டேஷனாக இருக்குங்க. ஆனால் இது எல்லாம் குன்னூரை விட சின்னது. ஓகே. 3ஆம் பிறை படம் பார்த்துருக்கீங்களா? ஆமாங்க, கமல்ஹாசன். ஆமாங்க. இங்கே எடுத்தது தான் இந்த ஸ்டேஷன் இல்லைங்களா? இந்த ஸ்டேஷனு, ஊட்டி ஸ்டேஷனு, எல்லா ஸ்டேஷன்லையும் குன்னூர் ரயில்வே ஸ்டேஷனு எல்லாம் பூரா ஊட்டியில் இருந்தது. படமே பூரா ஊட்டி தான். சரி. 3ஆம் பிறை ஸ்ரீதேவி சாப்பாடு போட்ட கடைசியில் ஆமாம், குள்ளா போட்டு சொட்டரு அந்த சீன் வந்து குன்னூர். ஓகே. சாப்பாடு எடுத்து வீச வைப்பாரு, ரெடியாகிருவா பிள்ளையில மெண்டலாக இருக்கும். இவர் மெண்டல் ஆயிடுவார் கடைசியில் இவர் சட்டி கிட்டியாக தலையில் வச்சுட்டு சொல்லிடுவார். யாருமே அவனுக்கு தெரியாமல் போயிடும். என்னோட சாப்பாடு தான் கேட்குறாங்க, சாப்பாடு கொண்டு வீச சொல்லலை. சரியான படம் வளர்க்குது. ஆமாங்க, அது மெல்ல திறந்த கதை. ஊட்டியே படமான இருந்தால் ஊட்டியில் ஒரு சீன் இருக்குங்க முதலுங்க. பழைய படங்க, பழைய படம் சரி, புது படம் எப்பவுமேங்க. இப்போங்க ஷூட்டிங் பிளேஸில் ஒரு பாட்டு சீன் இருக்கும். ஓகே. குன்னூர் வரைக்கும் தான் நல்லா ஏற்றங்க ஒரு டன். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பிளைன்ஸ் மாதிரி மாறிடுது. இது ஃபுல்லாக ரேஸ் கோர்ஸுங்க. ஒன்றும் தெரியலைங்க, எல்லாம் மறைச்சி வச்சுருக்கேன். இல்லைன்னா எல்லாம் நின்றுட்டு வேடிக்கை பார்ப்பாங்கன்ட்டிங்களா? சிட்டிக்குள்ளே காட்டணும். ஆமாங்க, இதெல்லாம் 10 மணிக்கு இங்கே இருக்கு.